ஸோ கைஸ் அப்படியே கீப் லெஃப்ட் ட்ராவலர் இதோட சேனலும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டே 3. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கூர்க். நைட் இந்த வழியாக தான் வந்தோம். இப்படி வந்தால் உள்ளே வந்து எஸ்டேட் இருக்குது, ஃபுல்லாக எஸ்டேட் தான். நாங்கள் ஸ்டே பண்ணுற இடம் வந்து இதான் ஸ்டே பண்ணுற இடம். சூப்பராக இருக்குது பிளேஸ், சுற்றி பார்க்கவே. ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் வாங்க. நைட் டின்னர் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டோம். அப்புறம் உள்ள உட்காந்து கேம்ப் ஃபயர் பண்ணோம். டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், செம்மையாக இருக்குது. பிளேஸஸ் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி என்ன பிளான்னா, ட்ரக்கிங் இருக்குது இன்றைக்கி கூர்க்கில். இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு ஒரு 1.5 hour ட்ராவல் இருக்குது. ட்ரக்கிங் போனோம். போயிட்டு திருப்பி வந்துட்டு வேறு ஃபால்ஸ் போனால் போகும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி, தெரில. அப்புறம் நைட்டு இங்கே தான் ஸ்டே, இங்கே தான் அந்த ரூமில் தான் ஸ்டே. அப்புறம் காலைல கிளம்புறோம் சென்னைக்கு. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து காஃபி எஸ்டேட்டு. இது ஃபுல்லாக காஃபி செடி தான். இங்கே இருக்குது எல்லாமே காஃபி செடி. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் காஃபி செடியை. இப்போது சூப்பராக இருக்குது பார்க்கவே. கிட்ட காமிக்கிறேன், அந்த காஃபி இது கிட்ட காமிக்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வேறு என்னமோ செடி நினச்சேன். கேட்டு பார்த்தா காஃபி இது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, இது வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இது ப்ரைவேட் எஸ்டேட்னால யாருமே அலோடு இல்லை உள்ள. நான் இங்கே தான் ஸ்டே பண்ணேன். ஆக்சுவலி இன்றைக்கி ட்ரக்கிங் போக வேண்டியது, ட்ரக்கிங் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே ஃபால்ஸ் போக ரெடி ஆகிட்டோம். இங்கே பக்கம்னு சொன்னாங்க ஃபால்ஸு. ஸோ ஃபால்ஸுக்கு போக போகிறோம் எல்லாருமே. இங்கேருந்து ஃபால்ஸ் ஒரு 20 minutes டிரைவ் சொன்னாங்க. ஸோ அங்கே தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ரோடெலாம் மோசமாக இருக்குது. நேற்று நைட்டே வந்து ரோடெலாம் செம்ம மோசமாக இருந்துச்சு. அதனாலே உடம்பு செம்ம டயர்டாகிடுச்சு. வயநாடுலேருந்தே ரோடு வந்து ஒரு 10 kilometers தான் ஓகேவாக இருந்திருக்கும். 80 kilometers ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. ப்ளஸ் ரைடர்ஸ்லாம் அப்படி போக சொல்ல அழகாக இருக்குது பார்க்கவே. ரோடில் நாங்கள் மட்டும்தான் போகிறோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. எப்படி போகிறாங்க பாருங்க, அழகாக இருக்குது. நேற்று நைட்டு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வந்தோம். அங்கே யானைலாம் பார்த்தோம். நான் கேமரா செட் பண்ணல இப்போது, ஏன்னா நைட்டில் வந்து அவ்வளோ கிளியராக தெரியாதுன்னு சொல்லிட்டு நைட்டில் செட் பண்ணல. இதுதான் ஃபால்ஸ் போகிற வழி. பர் பர்சன் 50 rupees வாங்குறாங்க.
பிரிட்ஜு தாண்டா வந்து மேலே ஏறி போனோம் பாருங்க. எவ்வளோ தூரம் போனோம் தெரியல. ஒருத்தரை கேட்ட 5 மினிட்ஸ் சொன்னார். போய் தான் பார்க்கணும் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. கைஸ் ஃபால்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. மேலேருந்து ஊற்றிட்டுருக்கு, அப்படியே இறங்கி வருது பக்கமாக. அங்கெல்லாம் குளிச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன். தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் தண்ணி ஓகே தான், க்ரௌடராக தான் இருக்குது. ஹே காய்ஸ், இப்போ என் கூட யார் இருக்கானா, அம்பர்பேட் கௌதம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ட்ரெக்கிங். நேற்றுலேருந்து 2 days வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நல்லா இருக்கு ப்ரோ. இந்த தடவை ரொம்ப பெரிய கவுண்ட்டாக கூப்பிட்டு போகிறோம். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், புது பீப்புள், அண்ட் ஆல்சோ இயர் முடிகிறப்ப கடைசி ட்ரிப்பாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2020 ஒரு லாஸ்ட் நல்ல மெமரியாக இருக்கும் இந்த ட்ரிப்பு. கைஸ் அப்படியே கீப் லெஃப்ட் ட்ராவலர் இதோட சேனலும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறையா சேனல் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த லாக்டவுனில். ஸோ எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ் vloggers. ஃபால்ஸ் கிட்டே வந்தாச்சு. நான் பேசி கேட்குதான்னு தெரியல, செம்ம சவுண்டாக இருக்குது. ஃபால்ஸ் தூரமாக காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா? மேலே நிறைய ஊற்றுது. சூப்பராக இருக்குது ஃபால்ஸு. ஃபால்ஸ் பார்த்துட்டு கீழே போயிட்டுருக்கோம். ஃபால்ஸ் சூப்பராக இருந்துச்சு, வழியே சூப்பராக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக வழி சூப்பராக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அந்த பிரிட்ஜில் போக போகிறோம். பிரிட்ஜை பாருங்கள், செமையாக இருக்குது, செமையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஃபால்ஸ் போயிட்டு காட்டேஜ் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது, ப்ளஸ் ரைடர்ஸ்லாம் அப்படி போக சொல்ல அழகாக இருக்குது பார்க்கவே. இப்போவே சில்லுன்னு ஆரம்பிச்சிச்சு. ஒரு 3 o'clock ஆகுது போல், இப்போவே சில்லுன்னு ஆரம்பிச்சிச்சு. போக போக இன்னும் ஃபுல்லு ஏறும்னு நினைக்கிறேன். என்ன வண்டி ஓட்டுறேன்? ஹிமாலயன் வண்டி ஓட்டுறேன். இது ஓட்டணும் ஆசையாக இருந்துச்சு எனக்கு. கூட ஒருத்தர் வந்து ப்ரோ தான், அவர் தான் கொடுத்தாரு. சூப்பராக இருக்கு வண்டி, அப்படியே சீருது வண்டி. பள்ளம் வந்தால் கூட பிரச்சனை இல்லை அந்த வண்டிக்கு. அதான் நம்ம வண்டி போயிட்டுருக்கு பாருங்க. வண்டி ஷேக்கேஜ் இல்லை, அதில் வண்டி குதிரும் இல்லை, ஷேக் அவ்வளோவா இல்லை, அப்படியே ஸ்மூத்தாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. சூப்பராக இருக்கு. எப்படி போகிறோமாங்க, செமையாக இருக்கு.
ஹிமாலயனில் நின்றுட்டு ஓட்டுறேன் வண்டியை நான். தெரியுதா நின்றுட்டு ஓட்டுறது? ஏன்னா அந்த கம்ஃபர்டபுள் கொடுக்கும் வண்டி. ஒரு டீம் இவங்க ஒரு டீம். இந்த பலூனை யார் அதிகமாக உடைக்காம இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஆம்புலன்ஸும் கண்டிப்பா வந்துடும். சொல்லியாச்சு, 2-3 சொல்லியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. சென்னைக்கு போக போகிறோம். எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. லாஸ்ட் டே. இது மேலே எண்டு வரைக்கும் ரோடு தான்.